அனைவருக்கும் வணக்கம். போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். இன்னைக்கான லெவல்ஸ் நம்ம காலையிலேயே மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே கொடுத்துருந்தோம். அது என்ன நடந்திருக்கு, என்ன நம்ம சொல்லியிருந்தோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம கிளாஸ் ஜூலை 14th ஸ்டார்ட் ஆகுது. அதே போல் இதில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் கொடுக்குறேன். ஜூலை அந்த 14th கிளாஸை யாரும் மிஸ் பண்ணாதீங்க. அன்றைக்கே நான் 2.5 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரம் இருக்கும் அன்றைக்கி கிளாஸு. அன்றைக்கி நான் டோட்டல் கான்செப்டையே கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய 7 செஷன்ஸ் அதனுடைய ரிவிஷனாகவும் சில இன்புட்ஸாகவும் உங்களை 1 மந்த்துக்குள்ளே கிளியராக உங்களுக்கு என்ன ஒரு ஸ்டாக் ஒரு இதை ஸ்ட்ரைக்கு மார்க்கெட் என்ன செய்யுது, எப்படி மூவ் ஆகும், அன்னைக்கு எப்படி மூவ்மெண்ட் இருக்கும் ப்ரீமியத்தில் எல்லாமே கற்றுக்க போகிறோம். அதனால் ஃபஸ்ட்டு 20 days நீங்கள் ட்ரேட்லாம் பண்ணக்கூடாது. அந்த ரூல்லாம் மைண்டில் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் கிளாஸ் மட்டும் யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகேங்களா? சரி, இப்போது இன்னைக்கு லெவல் பார்க்கலாம். இன்னைக்கு லெவலில் அது இல்லாமல் நான் ஒரு சில இது கூட சொல்லியிருந்தேன். 68 ரூபாய்க்கு மேலே இருந்தால் மார்க்கெட் நிஃப்டி அப்சைடு செல்லும், 68 ரூபாய்க்கு கீழே இருந்தால் நிஃப்டி டவுன் சைடு செல்லும்னு சொல்லியிருக்கேன். கரெக்டுங்களா? ஓகே. ஆனால் அப்சைடு இருந்தால் அடுத்தடுத்த நோக்கங்களை நோக்கி அது போயிடும். ஆனால் 68 ரூபாய்க்கு கீழே நின்றுட்டாருன்னா என்ன ஆவார்னு சொல்லியிருந்தேன். அப்படியே என்ன நடந்திருக்கு பாருங்க. 68 ரூபாய்க்கு கீழே ஏறுவார், புத்துன்னு விடுவார், ஏறுவார், புத்துன்னு விடுவார், ஏறுவார், புத்துன்னு விடுவார், மறுபடியும் ஏறுவார், புத்துன்னு விடுவார்னு சொன்னேன். கரெக்டுங்களா? இதுக்கு மேலே போகாத வரைக்கும் ப்ரீமியம் கால் சைடு கொடுக்கப்பட மாட்டாதுன்னு சொன்னேன். கரெக்டுங்களா? அதே தான் இந்த சைக்கிள் நடந்துதா? ஓகே. ஆனால் மார்க்கெட் என்ன இருக்குங்க, கண்டிப்பாக இறங்கிட்டு ஏறி இருக்கும். மார்க்கெட் நல்லா புரிஞ்சுக்கோங்க. மார்க்கெட் கண்டிப்பாக ஏறி இருக்கும். இறங்கின மார்க்கெட்டு ஏறி இருக்குவாரு. ஆனால் இவருக்கு கொடுக்கப்படவில்லை. இவரை தான் நான் மென்ஷன் பண்ணேன். அதே நமக்கு 0 to ஹீரோ கால் இன்னைக்கு சூப்பராக கிட்டத்தட்ட 5 மடங்கு 6 மடங்கு போயிருக்குன்னு நினைக்கிறேன். கரெக்டாக எக்ஸாக்டாக எனக்கு தெரியல, நான் அதை பார்க்கல. இது அப்ராக்சிமேட்டாக தான் பார்த்தேன், எக்ஸாக்டாக எனக்கு சொல்ல தெரியல. அது போயிருக்கு. அப்போ அது எதனால எடுத்தது, அது எங்கேருந்து திரும்பிச்சு, மார்க்கெட் அப்போ ஏன் இங்கிருந்து திரும்புது அப்படிங்கிறதுக்கான விடைகள்லாம் நமக்கு தெரியணும். தெரியாமல் ஒரு ட்ரேட் வர்த்தகம் செய்யக்கூடாது. அதுக்கு தான் எக்ஸ்பைரி டேல இன்னொன்று சொல்லியிருந்தேன். ஒரு பயம் ஏற்படும். எக்ஸ்பைரியில் ஐயோ ப்ரீமியம் இதாகுது, மெல்ட் ஆகுது சார், பயமாக இருக்குன்னும் போது நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பைரியில் போய்ட்டு எடுத்து ட்ரேட் பண்ணிவிடுங்கன்னு சொன்னேன். பயமே இருக்காது, அழகாக நார்மலாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். அது புரியுதுங்களா? இதெல்லாம் சைக்காலஜி. ஒரு ட்ரேடர் நம்ம எப்படியெல்லாம் அதை அனலைஸ் பண்ணி பயன்படுத்தணும் அப்படிங்கிறது. ஓகேங்களா? அதனால் யார் எது சொன்னாலும் இன்க்ளூடிங் மீ, நான் சொல்கிறத கூட நீங்கள் நம்ம சொல்லிக் கொடுக்குற மேக்ஸை பிலீவ் பண்ணுங்கள். மார்க்கெட்டுங்கிறது மேத்தமெட்டிக்கல். அது இன்ட்ராடே, அது பையிங் கிளாஸாக இருக்கட்டும், இல்லை பொசிஷனலி இன்வெஸ்ட்மெண்ட் பேஸ்டு கிளாஸாக, எல்லாமே அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும். எந்த இதுவுமே இண்டிகேட்டர் நியூஸ் எதையுமே நம்ம காதலே வாங்கக்கூடாது. அதனால் தெரிந்து கொண்டு உங்கள் பகுதியில் யாராவது சொல்லிக் கொடுக்குறவங்க இருந்தால் அங்கே போய் கற்றுக்கோங்க. கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் வர்த்தகம் பண்ணுங்கள். நம்மளா யூடியூப்பை பார்த்து கற்றுக்கிறது ஓகே. ஆனால் அதுலேயும் இன்னும் நம்ம மெருகத்தினா நிறைய இந்த ஃபீல்டில் இருக்கிறவங்க ஒரு சிலர் இவங்ககிட்ட போய் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணுறது தான் சரியாக இருக்கும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.